ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு சாப்பிடணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதனால் இன்றைக்கி மரவள்ளிக்கிழங்கு வாங்கி அதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த பீசஸ்லாம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நைஸாக அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேனில் ஆயிலாம் அந்தளவுக்கு சேர்க்க தேவையில்ல, சும்மா ஜஸ்ட் கொஞ்சம் போல் தெளித்து அதுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருந்த மரவள்ளிக்கிழங்கு இருக்குது இல்லைங்களா, அதை பார்த்திங்கன்னா நல்லா கிளறிட்டே இருக்கணும். நம்ம கிளற பார்த்திங்கன்னா ஒரு பால் மாதிரி இருக்கும். இது ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு அப்படின்னு சொல்லுவாங்க. இது கூட பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற என்ன நம்ம இங்கே சிக்கன் மட்டன் அந்த மாதிரி சாப்பிட்லாம். ஆஃப்ரிக்காவில் என்னென்ன நான்வெஜ் சாப்பிடுவாங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கறி குழம்பு, மோஸ்ட்லி கறி குழம்பு தான். வேறு என்ன அவங்க நாட்டில் என்னென்ன கறி கிடைக்குமோ அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடுவாங்க. நான் இன்றைக்கி ஃபுஃபு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இது கூட பார்த்திங்கன்னா நான் சிக்கன் கிரேவி அது ஆட் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. என்னோடய கனவு, ரொம்ப நாள் கனவு, எனக்கு ஃபுஃபு ஆஃப்ரிக்கன் ஃபுஃபு சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு பார்த்தேன். அட்டகாசமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி தான் நான் ஜஸ்ட் ஒரு சின்ன பீஸ் தான் எடுத்து அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி இந்த மாதிரி பேனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஆயிலெலாம் தேவையில்லை. இது கூட கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா இது ஒரு கிளறிட்டே இருக்கணும். நம்ம களி மாதிரி கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே ஒரு 10-15 நிமிஷம் போல் கிளறிட்டே இருக்கணும். அது பார்த்திங்கன்னா களி மாதிரி ஆயிரும். களி மாதிரி நல்லா ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு ஊற்றி இது கூட ஆட் பண்ணி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். எனக்கு பிடிச்சிருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது. எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்கல, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ நான் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு காம்பினேஷன். சிக்கனுக்கும் ஆஃப்ரிக்கன் ஃபுஃபுக்கும் செம்மையாக இருந்துச்சு காம்பினேஷன். உங்களுக்கு பிடிக்குன்னா ஒரு லைக் போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிக்கோங்க. செம்மையாக இருக்கும் பாருங்கள், ஒட்டாமல் கையில் ஒட்டாமையே வரும் பாருங்கள். செம்ம அட்டகாசமாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.